வெல்கம் சகஸ்ரா விலாக். இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதால பாப்பா அம்மா அங்கேயே வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சிவகாசியிலேருந்து புதுப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா பெரிய ஸ்விம்மிங் பூலே இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தண்ணியுமே நல்லா க்ளீனாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குங்க. ஜென்ஸு ஷார்ட்ஸ் தாங்க அலோடு. அப்படி இல்லாட்டி அங்கே சேல் பண்ணுறாங்க, நம்ம வாங்கிக்கலாம். அது மாதிரி லேடிஸ்க்குமே சுடிதார் தாங்க அலோடு. நம்ம ஸ்விம்மிங் பூலில் இறங்குறதுக்கு முன்னாடி ஷவரில் நல்லா குளிச்சுட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி ஷவர்லேருந்து தண்ணி விழுகிற மாதிரியும், நடுவில் ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருவிலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. பாத்ரூமும் நீட்டாக தாங்க இருந்துச்சுங்க. சாட்டர்டே அப்படின்றதால டைம் ஆக ஆக ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு வந்தவங்க திங்ஸ் வைக்கிறதுக்கும் வெயிட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி செட்டு போட்டு வச்சுருந்தாங்க. போகிற வழி எல்லாமே மரமாக இருந்துச்சுங்க. சைட்லேயும் எல்லாம் மரமாக இருந்துச்சு. அதனால் வெயில் எதுவுமே தெரியல. கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நல்லா ஜில்லுன்னு தாங்க இருந்துச்சு. அங்கே இருக்கிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா, குளிக்கிறதுக்கு பெரியவங்களுக்கு 300ம், குட்டி பசங்களுக்கு 200ம் நம்ம பே பண்ணியிருந்தோங்க. ஷவர்லேருந்து தண்ணி திறந்து விட்டாங்க. சாங்ஸும் போட்டிருந்தாங்க ஸ்பீக்கரில். குழந்தைங்க எல்லாருமே ஃபேமிலியோடு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிவகாசி பக்கத்தில் இருக்கிற புதுப்பட்டிக்கு போய் பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த பிளேஸும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இவ்வளோ அழகான பிளேஸை நீங்கள் சிவகாசியில் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தா தெரியுங்க. குட்டீஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக 1 அடியில் நல்லா சேஃப்டியாக பாருங்கள். இந்த சைடும் அந்த சைடும் கம்பி வச்சு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சைட்லேயும் இந்த மாதிரி பார்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு 3 ஹவர்ஸுக்கு தாங்க. பெரியவங்களுக்கும் 300, குட்டீஸ்க்கும் 200ங்க. இந்த ப்ரைஸ்க்கு 3 ஹவர்ஸ்க்கு ஒர்த்தபிளான பிளேஸ் தாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டைம் போகிறதே தெரியலங்க. டைம் ஆக ஆக எல்லாருமே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊஞ்சலில் உட்காந்து நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.